அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசலாம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். உடலும் உயிரும் ஒன்றாக சேர்ந்தால் தான் அது ஆக்டிவாக இருக்கும். அப்போது ஒரு ஜாதகம் வலுவாக இருக்கணும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் ராசி அதிபதியும் இவைங்கெல்லாம் அடிப்படையில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். இப்போது லக்னாதிபதி நல்லா இருந்து ராசி அதிபதி பாதிக்கப்பட்டாலும் சரி, ராசி அதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் சரி, ஜாதகருக்கு 50% தான் வலு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஒரே ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் கேந்திர திரிகோணங்கள் இருந்தாங்கன்னா அது நல்ல அமைப்பு. அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் ஜாதகருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், வெற்றி மேல் வெற்றி வரும், முயற்சிகள் பலிதனம் அளிக்கும், பண வசதி எல்லாமே அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். எப்போது லக்னாதிபதி ராசி அதிபதியும் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால். இப்போது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 6-8 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஜாதகருக்கு தடைபட்டுக்கிட்டே போகும், உடனே கிடைக்காது. அப்போது எண்ணமும் உடலும் உயிரும் ஒருங்கி இருந்தால் தான் செயல்பாடு நடப்பதை போல் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 6-8 இல்லாமல் கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுது அது ஜாதகத்துக்கு வலு சேர்த்து ஜாதகத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை தங்கு தடை இல்லாமல் கொடுத்துரும். மாறாக 6-8 இருந்தாங்கன்னா அது அவர்களுக்கு உரிய பலனை தராது, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி.